என்னப்பா மூவி பார்ப்போமா லேப்டாப்பில் இல்லை டிவியில்? ஒரு சின்ன கம்பெனி டிவிடியில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டே புரட்டி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீடமை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், நிறையா லாஸ், பெரிய கனவோடு இருந்த ஒரு 2 இளைஞர் அவங்களோட கம்பெனியை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பிராண்டு இன்றைக்கி எல்லாரோட டிவிலையும் இருக்குது, எல்லாரோட லேப்டாப்லேயும் இருக்குது, எல்லாரோட மொபைல்லையும் இருக்குது. எங்கே வேணால், எப்போ வேணால், எப்படி வேணாலும் மூவி பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமை அவங்க மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ உங்களோட பாப்கார்ன், உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு உட்காருங்க. நம்ம இன்றைக்கி ஒரு கதை பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பாட் 96. நான் உங்கள் விஜய். இந்த 4வது எபிசோடில் பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரியில் ஒரு சூப்பரான ஒரு கதையை பார்க்க போகிறோம். இன்க்ரெடிபிள், அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிலீவபிள் ரைஸ் ஆஃப் அ பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரி, நெட்ஃப்ளிக்ஸ். என்னப்பா பாப்கார்ன்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படத்தில் எப்போயுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். நம்ம இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ பேக் டு 1997. ஸோ 2 யங் மென்ஸ், ஒருத்தர் டெக் என்டர்ப்ரனர் அண்ட் இன்னொருத்தர் மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ரேட் ஆஸ்டாங் ஒரு டெக் என்டர்ப்ரனர், மார்க்ஸ் ரால்டோஃப் ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பேர் தான் நெட்ஃப்ளிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெட் ஒரு மூவியை ரெண்டுக்கு எடுக்கிறான். அந்த படம் பேர் அப்போலோ 13. ஸோ ரிட்டர்ன் பண்ண தவறிட்டான், ஒரு லேட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் $40 ஃபைன் போட்ட இடம்டா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, ஒரு சுதந்திரத்தையும் கொண்டு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ரேட் யோசிக்கிறான், நம்ம ஏன் லேட் ஃபீ கட்டணும்? படம் பார்க்குறது நம்ம உரிமை இல்லையா? சரி, ஏதோ ஒரு இதனால லேட் ஆயிடுச்சு, அதுக்கு $40 போடுறதா அப்படின்னு யோசிக்கிறான். ரொம்ப மனம் வருத்தப்படுறான். அதுதான் ஒரு மன உளைச்சல் தான் ஒரு ஐடியாவாக மாறுது அவனுக்கு. இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். நிறையா ஐடியாஸ் வருது. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி மாற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி அவங்க கஸ்டமர் ஷாம்பு, டாக் ஃபுட் டெலிவரி, எதுன்றது நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ ஒன்று எடுத்தோன்னா அதில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். சரி, 2 மாதம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், சரி வரல, சரி அடுத்த மாதம் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுவும் சரி வரலன்னு இப்படி ஜம்பாக வரதோட கரெக்டாக ஒரு ப்ராடக்ட், ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துகிட்டு போனோன்னா தட் வில் கிவ்ஸ் யூ அ சக்ஸஸ். ஏதாவது ஒரு வழியில் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போகும். நம்மளாம் டிவிடிஸில் படம் பார்த்துருப்போம், விசிடியில் படம் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கேசட்டில் படம் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ ஒரு ரெவல்யூஷனையும் தாண்டி நம்ம இன்றைக்கி ஒரு வயர்லெஸில் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் அவனுக்கு ஐடியாஸ் பார்க்காது. சரி, நம்ம ஏன் டிவிடியை வீட்டுக்கு அமுச்சு விடக்கூடாது? டிவிடியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்வலப்பில் போட்டு கொடுத்து பார்க்கலாம், ரெண்ட்டு தானே, அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்படி தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் போனாச்சு. ஒரு குட்டி ஆஃபீஸ் இன் கலிஃபோர்னியா. சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பம்னு சொல்லி அந்த 2 பசங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வித் அ சிம்பிள் மிஷன் தே ஆர் ஸ்டார்டிங். மேக் மூவி வாட்சிங் ஈஸி. மொத்த விஷனையும் அதில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஸோ அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ், அவங்களோட ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருமே அவங்கள நம்பலாம். ஸோ 1998 நெட்ஃப்ளிக்ஸ் டிவிடி மெயில் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ கஸ்டமர் அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுவாங்க, டிவிடிஸை ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த டிவிடிஸ் அவங்களுக்கு என்வலப் மூலியமாக அவங்க வீட்டுக்கு போகும். ஸோ பை தி போஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே தான் ப்ராப்ளம் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த காலத்தில் டிவிடிஸ் ரொம்ப காமனாக இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது, பீப்புள் ஆன்லைன் பேமெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணலை. அப்போ தான் வருது அந்த ஆன்லைன் பேமெண்ட், அந்த மாதிரிலாம் அப்போ தான் கேள்விப்படுறாங்க. ஸோ அது யாருக்குமே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. இப்போ நான்லாம் ஒரு காலத்தில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது இட்ஸ் லைக் அபவுட் 2009, 2008 அந்த டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போடுறதுக்கே பயமாக இருக்கும். வருமா வராதா, பேமெண்ட் ஃபோட்டோ போச்சா இல்லையா, நிறையா அந்த ஒரு இது இருக்கும். பிளாக் பாஸ்டர் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தான், பீக்கில் இருந்தான். அவன் தான் இந்த ஃபீல்டில் அவன் தான் மார்க்கெட்டில் பெரிய ஆளாக இருந்தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே இவங்க ஐடியாவை நம்புறதுக்கு தயாராக இல்லை. டெய்லி லாஸ் ஆச்சு. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் எல்லோரும் ஆன்லைனுக்கு மாறுவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணுன்ற ஒரு மனநிலை இங்கேயும் வருது. இதுக்கு எல்லாமே டைம் தான். எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நிறைய பேர் நிறைய இதெல்லாம் ரொம்ப வருஷம் பொறுமையாக இருப்பாங்க. என்னடா இது வரலையே, இவ்வளோ வருஷம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கான நேரம் எப்போ வரும், அதிலே அவங்க ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுவாங்க. பட்
இவன் வந்து வெயிட் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் இவனுக்கும் அந்த மனநிலை இருந்திருக்கும், யாராக இருந்தாலும் அந்த ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. பொறுமை, இந்த ஒரு காலத்துக்கான காத்திருப்பு வந்து ரொம்ப நாள் நீடிச்சது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், C2H அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. எப்போனா அரௌண்ட் 2014-15 டைரக்டர் சேரன் வந்து அந்த பிஸ்னஸ் மாடலை கொண்டு வந்தாப்புல. சினிமா டு ஹோம், அதுதான் வந்து இந்த கான்செப்டோட. ஆனால் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயத்தில் பண்ணாங்க. அதாவது 120 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓகேங்களா, 120 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. கிராஸ் 6000 டீலர்ஸ், 6000 டீலர்ஸ், கிராஸ் 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு பிஸ்னஸ் மாடல். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி அதுதான் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறின்னு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த இது இல்லை, அந்த கான்செப்ட், அந்த பிஸ்னஸ் இல்லை. அப்புறம் இப்போ எல்லாருமே, ஏன்னா அப்போ வந்து சிடி டிவிடிஸ் அது இதுன்னு அப்புறம் எல்லாருமே ஆன்லைனுக்கு மாற ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வர ஆரம்பித்தது, எல்லோரும் வீட்லேயும் நெட்டு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போது எல்லோரும் வந்து ஒவ்வொன்றா ஆன்லைனுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வராங்க, மெதுவாக வராங்க. யாருக்குமே தெரியல நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி ஒரு இன்னொரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் வருதுன்றது யாருக்குமே தெரியலை. பட் ஆனால் வராங்க. 1999 நெட்ஃப்ளிக்ஸ் இன்ட்ரடியூசிங் சம்திங் ரெவல்யூஷனரி, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நோ லேட் ஃபீ, நோ டியூ டேட்ஸ், அன்லிமிட்டெட் ரெண்டல்ஸ், ஃபிக்ஸ்டு மந்த்லி ப்ரைஸஸ், இந்த மாதிரி வந்து புதுசாக கொண்டு வராங்க. திஸ் சேஞ்ச் எவ்ரிதிங், டோட்டலாக மாற்றிடுச்சு எல்லாத்தையுமே. இந்த ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். பீப்புள் லவ்டு வித் திஸ் ஃப்ரீடம். இந்த ஒருக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீடம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மக்கள் அதை வரவேற்றாங்க, மக்கள் அதை நேசித்தாங்க. ஆனால் வழக்கம் போல் தெரியும், நம்ம காம்படிட்டருக்கு பிடிக்காது, அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் நடந்த ஸ்டோரி தான். அவனை பார்த்து சிரிக்கிறான், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கிண்டல் பண்ணுறான், கேள்வி பண்ணுறான், அதை வெறுக்க ஆரம்பிக்கிறான், அதை அப்படியே இக்னோர் பண்ணுறான். எல்லா பிராண்ட்லேயும் இது வந்து ஒரு பார்ட். இப்போ இந்த இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். பீப்புள் டோன்ட் பே ஃபார் ப்ராடக்ட், தே பே ஃபார் கன்வீனியன்ஸ். நான் வந்து ஒரு ப்ராடக்டாக இல்லாமல் நம்ம வந்து அதை எப்படி இது பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட் எப்படி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் செய்கிறாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே நானும் போகிறேன்றதை வந்து நம்ம வந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணும்போது எங்கே பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம இது பண்ணணும். மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை பார்த்து நம்ம வந்து செய்யணும். நம்மளுக்கு என்ன பிடிக்குதுன்றதை தாண்டி இவன் சரி ஓகே இவங்க இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க, நம்மளும் அந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணுவோம், இல்லை இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுவோம், இல்லை இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஒரு சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு சில பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். நீ எனி சர்க்கம்ஸ் ஏதோ ஒரு வகையில் இது ஆகும். எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 100% கொடுக்க முடியலனாலும் அந்த இருக்கிற ஃபீல்டில் அது என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். அவங்களோட பிராண்ட் ப்ராமிஸை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன், ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக வச்சுருந்தாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அவங்களோட மெசேஜில். இது ஒரு பெரிய மாற்றங்க. இது வந்து சும்மா கிடையாது. அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து ஒரே லைன் தான், சின்ன ஒரு சிம்பிள் ஒரு சென்டென்ஸில் முடிச்சிட்டான். இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் அஸ் Blockbuster 2000 நெட்ஃப்ளிக்ஸ் வாஸ் ஸ்ட்ரகிளிங். ரொம்ப பயங்கர லாஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னடா புது ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகலையே நினச்சிட்டு இருக்கான். இவ்வளோ நம்ம இது பண்ணியுமே பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு இதாக மாட்டேன்னு. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை பண்ண வேணாம், நம்ம இதை வந்து யார்கிட்டயே அது வித்துடலான்னு சொல்லிட்டு அவனோட காம்படிட்டர்கிட்டே போகிறான், பிளாக்பஸ்டர்கிட்டே போகிறான். தே டிசைட் டு சேல் டு பிளாக்பஸ்டர் ஃபார் $50 million. பிளாக்பஸ்டர் லாஃப்ட், லிட்ரலி லாஃப்ட். யாராடி எங்கே இருந்துடா வந்திருக்கீங்க, 50 மில்லியனை கொடுக்குறேன்றீங்க. தே சேட் நெட்ஃப்ளிக்ஸ் வாஸ் அ ஜோக். நான் ரிப்ளை பண்ண வார்த்தை இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த ஒன்று தான். அண்ட் கதையே எங்கே தான் ஆரம்பிக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் சர்வைவ்டு, பிளாக்பஸ்டர் டைடு. அதுதான் பிளாக்பஸ்டரே இன்றைக்கி இல்லை. ஆக்சுவலாக சொல்ல எனக்குமே வந்து பிளாக்பஸ்டர் யாருன்னா தெரியாது. நெட்ஃப்ளிக்ஸ்னால் எனக்குமே ரொம்ப நாளாக தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் சோனியில் ஒரு அப்போ இன்டர்நெட் டிவி அப்போ வந்தது. அப்போது வாங்கினோம் நாங்கள். இட்ஸ் அவார்டட் டிவி. ஸோ அப்போது சொல்கிறான், இதில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது சார், இதில் வந்து நீ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறான். எங்களுக்கு அப்போ எனக்கு தெரியும், பட் ஓகே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதெல்லாம் வருமானது எனக்கு அப்போ தெரியாது. ஓகே, நான் நினச்சேன் அது வந்து சரி ஓகே மொபைலில் பார்க்குறதோ இல்லை இந்த இதில் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் பார்க்க முடியும், டிவியில் பார்க்க முடியும்னா எங்களுக்கு தெரியாது. சரி இது வச்சிருக்க வேணாம், அப்படி என்ன தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா ஐ காட் யூஸ்டு டு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாருக்கும் தெரிய வருது இருந்துச்சு. பட் தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து. திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்
எக்ஸாம்பிள் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. சும்மா கிடையாது. அவன் வந்து என்ன தான் வந்து இது பண்ணி அவன் நினச்சிருந்தானா ஒரு டெக் என்டர்பிரனர் வந்து அவன் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவன் வந்து மார்க்கெட்டிங்கில் போயிருக்கலாம். ஆனால் படம் பார்க்குறதுல ஒரு பேஷன் இருக்குன்னா அது வந்து சும்மா கிடையாது. இன்றைக்கி சினி இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நடா பண்ணலான்ற போது தான் வரான் தம்பி. ஃப்ரம் டிவிடி டு ஸ்ட்ரீமிங், அதாவது டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இது வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டெக்னாலஜியை பயன்படாக வேண்டும். சின்ன பொட்டி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஜெயின்ஸாக இருந்தாலும் சரி, தம்பி வந்து ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாப்புல. தட் இஸ் டேட்டா ட்ரிவன் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இவனுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் இப்போ நான் வந்து இந்த படம் பார்ப்பேன், இவனுக்கு எப்படி முன்னாடியே வந்து இந்த கேட்டகரி தான் எனக்கு பிடிக்கும். அதுதாங்க டேட்டா. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் ஜெண்டர், என்ன டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ், என்ன டைப் ஆஃப் மூவிஸ், என்ன டைப்பான ஸ்டோரிஸ், லவ்வா, ரொமான்டிக்கா, ஹாரரா, ஃபன்னியாக, காமெடியாக, அட்வென்ச்சர்ஸாக, இந்த மாதிரி நிறையா. இப்போ நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் காலமாக வச்சுருப்பான். ஒவ்வொரு ரோவாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்கும். தமிழ், ஹிந்தியில் டாப் ரேட்டட் மூவிஸ், அப்புறம் ஆஸ்கார் வின்னிங் மூவிஸ், அப்புறம் ஒரிஜினல் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இதாக போட்டான். திஸ் டேட்டா ஒன்லி ஹெல்ப் நெட்ஃப்ளிக்ஸ் டு க்ரோ ஆஸ் மச் அஸ் பிக். அவன் இன்னொன்று வளர்ந்ததுக்கு இன்னொன்று காரணம் வந்து நீங்கள் என்ன வாட்ச் பண்ணணும்னு அவன் சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். திஸ் டேட்டா ஹெல்ப் நெட்ஃப்ளிக்ஸ் டிசைட் அண்ட் லேட்டர் வாட் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த டேட்டா வச்சு தான் அவன் வந்து எல்லாத்தையும் இன்டர்வன் பண்ண ஆரம்பித்தான். என்ன ஷோ போட்டால் மக்கள் பார்ப்பாங்க, என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரி கதைகளை மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி டேட்டா தாங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி நிர்ணயிக்குது. இன்றைக்கி நம்ம என்ன வாங்கணும், என்ன பண்ணணும், அந்த டேட்டா வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே வந்து ரிவால்வ் ஆகுது. முதற்கண்டு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. 2007 நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்டட் ஸ்ட்ரீமிங் ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அப்போது வந்து இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். அந்த டைமிங்கில் பீப்புள் வேர் நாட் ரெடி டு யூஸ். சரி, ஓகே, எவ்வளவோ பார்த்துட்டோம், இவ்வளோ தூரத்தை தாண்டி வந்தாச்சு, எந்த தடுப்புகள் வந்தாலும் அதை ஏறி குதிச்சு ஓட ஆரம்பித்தான். திஸ் போல்ட் டெசிஷன் கிரியேட்டட் அ மாடர்ன் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி அவன் அந்த அடல்ட்ஸ் மாதிரி தாண்டி ஓடலைன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துருக்க முடியாது. நம்மளுக்கான அந்த படம் பார்க்குற ஒரு ஃப்ரீடம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தவிர்த்து ஒட்டச்சி எறிஞ்சது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. இங்கே வந்து ஒரு டெக்னாலஜி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் எவ்ரிதிங் டு க்ளவுட். எல்லாத்தையும் க்ளவுடு கிட்ட கொடுத்துட்டான். தன் மேலே போடா, நீ நான் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்டான்ற மாதிரி எல்லாமே ஈவன் பிஃபோர் இட் வாஸ் அ மெயின் ஸ்ட்ரீம். எல்லாமே இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து க்ளவுடுக்கு போயிட்டான். அண்ட் திஸ் allowed them into the global scalable model. பெரிய அளவில் போச்சு, பெரிய ஸ்கேலப் பண்ணான். சும்மா கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு அவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் சரி மனசொடைஞ்சு கடைசி சரி என்ன தான் அது போய் வித்துடலான்னு போகிற நேரத்தில் சரி ஏன் நம்ம வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கக்கூடாது, ஒன் லாஸ்ட் ட்ரை. நிறைய விஷயம் தோற்று போகலாம், என்னடா இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம இது வந்து இதாக மாட்டேங்குது. லாஸ்ட்டு ஒரு கார்னருக்கு போகும்போது, ஒரு இருட்டு கார்னருக்குள்ளே போகும்போது ஒரு ஒளி ஓட்டங்க, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி வரும். சரி நம்ம ஏன் ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி ஒன் லாஸ்ட் ட்ரை ஏன் கொடுத்து பார்க்கக்கூடாதுன்னு. மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரனர் ஆர் வின்னிங் இன் தி லாஸ்ட் ரேஸ். முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வராதை பார்த்துக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி ட்ரை பண்ணவே யோசிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் ட்ரை பண்ணுறவா இருக்கான், பயங்கரமாக ட்ரை பண்ணுவான், விழுந்து ட்ரை பண்ணுவான், அடிச்சு முட்டி மோதி. என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவான், கூட ட்ரை கொடுத்து பார்ப்போம், முட்டி மோதியாச்சும் ட்ரை கொடுப்போம், வரலையா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணு, இன்னும் ஆயிடாது. நமக்கு தெரியும் நம்ம யார், நம்ம ஐடியாலஜி என்ன, நம்ம எங்கே வேலை பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும். எல்லாமே ஒரே நாளில் வந்துடாது, எல்லாமே ஒரே நாள்லேயும் தந்துடாது. ஆனால் எடுக்கிறது போகிறது மட்டும் ஒரே நாளில் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே. சரி ட்ரை பண்ணாமலே ஃபெயில் ஆகிறது வேறு, ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிறது இவ்வளோ மேல். ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் வராமலேயே போயிடும். அந்த முயற்சி வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயற்சி எங்கேனாலும் நம்மளை எடுத்துகிட்டு போகும். அட்லீஸ்ட் அந்த முயற்சி நம்ம பிஸ்னஸில் தேவைப்படலைனாலுமே, நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து கை கொடுக்கலனாலுமே, நம்ம நாளை பின்னே இன்னொரு பிஸ்னஸ்க்கு போகும்போதோ இல்லை இன்னொரு கம்பெனியில் நான் போய் வேலை பார்க்கும்போதோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்போ வருவான் சார் ஒருத்தன், அந்த இடத்துலேருந்து ஒருத்தன் வருவான், அது வரைக்கும் தெரியாது யாருன்னு. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மொத்த வித்தையும் கற்றுக்கிட்ட வித்தையும் அங்கே இறக்குவான். ஒன் லாஸ்ட் சான்ஸ்
இல்லை ஒன் லாஸ்ட் ட்ரை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். வரலேருந்து ரெண்டாவது, வராது ரெண்டாவது, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒர்க் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை எங்கே மாற்றணும், என்ன பண்ணணும், சைடு பை சைடு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ மீட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடானதை பற்றி பேசுங்க. நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய எக்ஸ்போஸ் போங்க, நிறைய கான்ஃபரன்ஸ் போங்க, நிறைய ஆர்டிக்கல் படிங்க. தெரிய வரும் என்னென்ன இந்த உலகம் நம்மளை சுற்றி எப்படி இருக்குது, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்றது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன் 2013 they released ஹவுஸ் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரிஜினல் மூவியை ரிலீஸ் பண்ணுறான். ரிஸ்கி ஷோ, பட்ஜெக்டும் பெருசு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யாருமே இது பண்ணதே கிடையாது. பெரிய பட்ஜெக்டை விடுங்க, யாருமே பண்ணாததே அவன் பண்ணுறான், ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ அவன் கிட்ட இருந்த டேட்டாவை வச்சு அவர் அனலைஸ் பண்ணுறான். ஸோ பீப்புள் வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லரை வந்து விரும்புகிறாங்கன்னு அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. ஒட்டுமொத்த டெலிவிஷனையும் திருப்பி போட்டுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக பண்ண ஆரம்பிக்கிறான். யூனோ த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், மணி ஹைஸ்ட், டார்க், நிறையா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடுத்து அடிக்கிட்டே போகிறான். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெறும் ஒரு கண்டென்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுறது இல்லாமல் they created தி கல்ச்சர். ரோட்டில் படம் பார்த்தது, தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தது, மண்ணில் கீழே உட்காந்து படம் பார்த்தது. கிராமத்துலலாம் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீக்கரை போட்டு வெளியே போகிறாது. இதெல்லாம் வந்து இந்த இன்ட்ரோவர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. வீட்டில் லேப்டாப் இருக்கா, ஃபோன் இருக்கா, போடு படத்தை வச்சு பார்த்துட்டு வரேங்க. ஸ்நாக்ஸ் சைடில் ஸ்நாக்ஸ் டப்பா வச்சுட்டு. நம்மளுக்கு அப்படிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நேராக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பயங்கரமாக பண்ணுவானுங்க. அலப்பறையாக இருக்கும். பட்டாசு, அதுவும் இந்த தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டோட்டுக்கு பால் ஊற்றுறது, மாலை போடுறது, சவுண்டு, அட்டையை கலப்பு, விசில் தான் அனல் போகிறாக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்க பாரு ஒவ்வொரு ஸ்டாரையும். ஜேம்ஸ் பாண்ட் படமாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும். நாங்களாம் விஜய் படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்போயுமே அது ஒரு கேங் இருப்போம். தீபாவளிக்கு இருக்கட்டும், பொங்கலுக்கு இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியே பார்த்து பழகிட்டோமா. அதே மாதிரி இந்த குளோபல் ஃபஸ்ட் டிசைன்னு கூட சொல்லலாம். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாண்டட் எவ்ரி கண்ட்ரி டு வாட்ச், இன்க்ளூடிங் தி கண்டென்ட், the multiple languages, subtitles, dubbings and local originals. இன்னொரு மெசேஜும் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. தி ஸ்டோரிஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் எல்லா விதமான கதையும் போய் சேரணும். ஒரு ட்ரை கொடுப்போன்றது அந்த லாஸ்ட் ட்ரையில் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம். இன்றைக்கி வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாத்தோடையும் டாப்பில் இருக்காப்பில். அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து கிவிங் தி ஒர்த் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட், சால்வ் தி ரியல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளமை மட்டும் சரி பண்ணுங்கள். வேறு மல்டிபிள் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் பிராண்டவே கன்ஃபியூஸ் பண்ணிடும். இன்றைக்கி நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த காமனாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் இப்போ எனக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து இன்னொருத்தவங்கிட்ட இருக்காது. இப்போ எனக்கு இருக்க ப்ராப்ளம் இன்னொருத்தன்ட்ட இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆட்களை யாருன்னு நம்ம பார்க்கணும். திங்க் லாங் டைம். இது வந்து இந்த ரியல் ப்ராப்ளம் வந்து எங்கன்னா $1 மில்லியன் ஐடியா. ஏன் வந்து லேட் ஃபீ வந்து ஸ்பார்க், நான் ஏன் லேட் ஃபீ கொடுக்கணும், உன்னோட ஒரு ரியல் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா திங்க் லாங் டேர்ம், நாட் அ குவிக் வின். சீக்கிரம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லாங் டேர்மாக வச்சுருக்கணும்னு எப்போவுமே யோசிங்க. லாங் டேர்மாக எப்படி கொண்டு போகணுன்னு பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா மணியை இழந்துட்டு இருந்தான். பிகமாக ப்ராஃபிட்டபிள். ஒரு ப்ராஃபிட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ லாஸ் இருந்தது. யுவர் காம்படிட்டர்ஸ் அரகன்ஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்றைக்கு ஒரு நம்ம காம்படிட்டர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ, என்றைக்கு நம்மளை பார்த்து ஒரு இதாக பண்ணுறாங்களோ, அன்றைக்கி தான் நம்மளோடது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்றது ஒரு சின்ன சைனாக இருக்கலாம். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது ரொம்ப பெருசுங்க. இன்றைக்கி ஒன்று இருக்கிறது நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவாக மாறலாம், நெகட்டிவாக மாறலாம். ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதுல தான் இருக்குது. தெய்வம் கை கொடுக்குதோ இல்லையோ, தொழில் கை கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். பார்த்தா தெய்வம் நம்மளை கை விட்டால் நம்ம செய்கிற தொழில் நமக்கு தெய்வம் தான். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையற்றவனாக இருப்பான். ஆனால் அவன் மேலே தொழில் மேலே அவனுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். அது தொழிலை அவன் விடவே மாட்டான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா டிவிடியில் ஆரம்பிக்கிறான், ஸ்ட்ரீமிங்ஸ் கொண்டு வரான், ஒரிஜினல்ஸை இறக்குறான், குளோபலி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறான். இந்த 4 தான். ஸோ இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இருக்குன்னா டேட்டா இஸ் பவர் அண்ட் ஸ்டோரி இஸ் எமோஷன். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ்டு டேட்டாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தது. அது ஏன்னா யூஸ்டு ஸ்டோரி டெல்லிங் டு கனெக்ட் வித் தம். ஸ்டோரி டெல்லிங் வந்து மக்களோட கனெக்ட் பண்ணியிருக்கணும்னு விரும்பணும். அதுக்காண்டி தான் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணான். தி ஈஸியஸ்ட் ப்ராடக்ட் ஆல்வேஸ் வின். அங்கே தாங்க நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸும் ஜெயிச்சாப்பில். தேவையில்லாதது எதுக்கு? மோஸ்ட் ஃபேவரபிள் பர்சன். டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் டெக்னாலஜி. இன்ஃபோசிஸ் ஓனர் கூட அதான் சொல்லுவாங்க, நாராயணமூர்த்தி. ஏன் டெக்னாலஜியை பற்றி பயப்படுறீங்க, ஏன் ஏஐயை பற்றி பயப்படுறீங்க, அதை எப்படி நம்ம கற்றுக்கலான்னு பாருங்கள். அதனால நம்மளுக்கு வந்து என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இப்படி யோசிங்கன்றாப்புல. நான் யூஸ் பண்ண இட்ஸ் மேக்கிங் மீ மோர் ஃபன் டு ப்ளே வித். ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணிட்டு பார்ப்போம் என்ன தான் ஒவ்வொரு டெக்னாலஜியும் அவன் எப்படி கொண்டு வரான். நான் சொல்கிறேன்,
உங்கள் கம்பெனியில் 10 பேர் இருக்கானா அந்த 10 பேருக்கும் ஏஐ கற்றுக் கொடுங்க. உங்கள் கம்பெனியில் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஏஐ வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணலாம், அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அது எப்படி நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். சும்மா வந்துட்டு ஏஐ படிக்கிறா என்னத்தை படிப்பா, எவனும் படிக்க மாட்டான். இன்றைக்கி வந்து நீங்கள் ஏஐட்ட போய் ஏஐ கற்றுக் கொடுனாலும் ஏஐ வந்து கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு டொமைனில் இருக்கீங்கன்னா அந்த டொமைனில் வந்து எப்படி ஏஐ பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து நான் எங்கள் அக்கா கிட்டே சொன்னது தான். எங்கள் அக்கா ஒர்க் பண்ணுற கம்பெனியும் அப்படி தான் சொன்னாங்க, ஏஐ கற்றுக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் சர்வே பண்ணிட்டு. ஏஐ கற்றுக்கிட்டுலாம் விஷயமே கிடையாது. நீங்கள் எங்கே அதை யூஸ் பண்ண முடியும்? இப்போ சப்போர்ட்டில் இருந்தீங்கன்னா சப்போர்ட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும், எப்படி ஒரு டிக்கெட்டை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், அதை எப்படி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண முடியும், டெஸ்டிங் இருந்தால் அந்த டெஸ்டிங் எப்படி ஏஐ வச்சு இது பண்ணுங்க, எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறைக்கு எப்படி பண்ணணுன்றதை கம்பெனி சப்போஸ் டு எஜுகேட். நம்ம பண்ணுறது நம்ம பண்ணலாம். இப்போ இப்போ நீங்கள் எம்ப்ளாயீஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏஐ கற்றுக்கினா அவன் என்ன பண்ணுவான், ஹவு டு யூஸ் ஏஐன்னு போடுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஏஐ உங்கள் எம்ப்ளாய்க்கு சொல்லுங்கள், இது இப்படி இருக்குப்பா, இதை இப்படி பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், இதை இப்படி மாற்றி பார்க்கலாமா, டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் எம்ப்ளாயீஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏஐ வச்சு என்ன பண்ண முடியுன்ட்டு. சும்மா வந்துக்கிட்டு ஏஐ இப்படி ஏஐ கற்றுக்குங்க. நான் என்ன கற்றுப்போம் எவனுக்கும் தெரியாது. நீங்கள் ஏஐயில் போய்ட்டு ஏஐ கொடுத்தீங்கன்னா அது ரிசல்ட் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். அது வேறு. ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாமல் உங்கள் எம்ப்ளாயீஸை வச்சு ஏஐ எப்படி ட்ரிவன் பண்ண முடியுன்றதை உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தட் வாஸ் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ ஒரு சின்ன கம்பெனிலேருந்து பெரிய குளோபல் என்டர்டெயின்மெண்ட்டு புரட்டி போட்ட ஒரு கம்பெனி தான் நெட்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் எல்லார் மொபைலையும் எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீடம் இன்றைக்கி அவன் கொடுத்தா தான். அதை நம்ம வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஃபாலோ ஃபார் தி பாட்காஸ்ட் Pod96. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். Spotifyல Pod96 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் Pod96. I'm your host signing off. Remember, stay curious, stay evolving, become the next revolution. Might be one idea away. See you guys in next episode.